குறைமாத குழந்தை பராமரிப்பு முறைகள். முறையான குடும்ப ஆரோக்கியம் ஒரு நிர்வாகன மருத்துவமையம். அதாவது குழந்தைகள் தெரியுது. குறைமாத குழந்தைன்னா கற்பம் 37 வாரங்கள் நிறைவேறதுக்கு முன் பிறக்கும். சில குழந்தைகள் குறைமாத குழந்தைகள் ப்ரீ டேர்ம் பேபி அழைக்கிறோம். கர்ப்ப காலம் குறைவாக இருந்தால் குழந்தையின் உடல் உறுப்புகள் உண்மையாக வளர்ந்திருக்காது. மாத குழந்தைக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கலாம்? சுவாச பிரச்சனை, உடல் வெப்பம் குறைதல், குறைந்த சர்க்கரை அளவு தொற்று ஏற்படும் அபாயம், தாய்ப்பாடு சிரமம், எடை குறைவாக இருப்பதை விட்டு குழந்தையை எப்படி பாதுகாக்கணும்னா, குழந்தையை சுத்தமாக அமைதியான புகையில்லாத சூழலில் வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிகமான குழந்தையை தொடவோ தூங்கவோ கூடாது. விட்டு குளிப்பாட்டலாம். இதுக்கு ஆனால் குழந்தையை நன்றாக உடல் வெப்பத்தை வர வேண்டிய நிலையில் இருந்தால் மட்டுமே நன்றாக துடைத்து சுட வைத்திருக்க வேண்டும். இந்த அறிகுறி இருந்தால் உடனே அவசரம் மூச்சு திணறல், பால் குடிக்காமல் இருப்பது, உடல் நிலையெல்லாம் மாறுதல், காய்ச்சல் அல்லது உடல் குளிர்தல், வலிப்பு, சோர்வாக இருப்பது. குறைந்த மாத குழந்தைய தடுப்பூசி எப்படி பண்ணணும்னா, பிறந்த தேதியை உடுப்பையை கொண்டு வழக்கமான தடுப்பூசியை போடப்பட வேண்டும். குறைந்த நண்பர்கள் தடுப்பூசியை தாமதப்படுத்தக்கூடாது. கை கால் சோப்பால் கையர்கள் மட்டுமே குழந்தையை தொட வேண்டும். சளி, காய்ச்சல், இருமல் குழந்தையிடம் செல்லக்கூடாது. பிறந்து பெரும்பாலான குறைமாத குழந்தைகள் சரியாக சிகிச்சை, நல்ல ஊட்டச்சத்து மற்றும் தொடர் மருத்துவ கண்காணித்தால் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். பயப்பட வேண்டாம். மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுங்கள். தாய்ப்பால் KANGARO கங்காரு மதர் கேர், KNGARO தடுப்பூசிகள் சுத்தம் மற்றும் தவறாமல் மருத்துவ பரிசோதனை ஆகிய 5 விஷயங்களை குறைமாத குழந்தைகளை எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ரத்த அழுத்தம், நீண்ட நோய்களை வழிகாட்டுவது. டாக்டர் அன்புராஜ் MBBS, குடும்ப மருத்துவ, பல வருட அனுபவங்கள். கால் கழுவி நிறுவம். படைத்தான் எனக்கென கிராம தேவதை, செம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தார், திடும் நாளும் நாள் வரை மனதினில் கோடி நினைவுகளும், அந்த மாறுதம் பாடு பூ பூக்கும் மாசம் தை மாசம். அப்புறம் ஃபுல் பாட்டு படிக்கிறப்பறம் கண் மருத்துவ நவீன சிகிச்சை முறைகள். 25 மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள் இருந்து 200க்கும் மேற்பட்ட கொண்டு இருக்கும். இப்போ செவிகள், விழித்திரை நோய், கருவிலை மாறுவதன், கண் வறட்சி, அதுக்கெல்லாம் கண் மருத்துவர் பெம்டோட் செகண்ட் லேசர். இந்த அறுவை சிகிச்சை மூலம் இந்த கண் அனுத்துறாங்க. அது டாக்டர் அகர்லால் மருத்துவமனை என்பது லைட் ஆப்ளிகேஷன் என்ற வார்த்தையின் முதலத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட வார்த்தையாகும். பெம்டோ லேசர், பெம்டோ செகண்டுகள் என் தளத்தின் குறைந்த இருப்புகளை பல்ஸ்களை வெளியிடும் லேசர் ஆகும். பெம்டோ செகண்டுகள் 10 to 15 வினாடிகள். பெம்டோ செகண்ட் லேசரின் சிறப்பம்சம் நன்றாக துல்லியமாக முன்கணிக்க குறைவாகவும் பிரபோதக லேசர் சிறுகளை இது பயன்படுத்தல் அருகிலுள்ள திசுவால் மிக செய்து ஏற்படுத்தும் மிகுந்த துல்லியம் பல்வேறு அறிய செயல்கள் உகந்த கருவியாக கருதப்படுகிறது. செகண்ட் லேசர் பிரபோதக தியோடீனியம் லேசரை பயன்படுத்துகிற லேசர் வெளிப்படுத்தப்படும் துடிப்பாக கம்ப்யூட்டர் அமைப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது. கண்வெளி படலப்பட்டை உருவாக்க துல்லியமான சாரி சிகிச்சையை பயன்படுத்த ஒரு கருவியாக கம்ப்யூட்டர் விளங்குகிறது. உருவல் கருவெளி படலம் கார்னியா சிகிச்சை என்பது சதுவடைந்த அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட கருவூலத்தை அகற்றிவிட்டு கருவெளி திசுவை பொருத்தும் சிகிச்சை செயல்முறையாகும். ஒட்டுமொத்த கருவெளி படலம் மாற்றப்படும், அதாவது ஊடுருவிய கருவெளி பெனிட்ரேட்டிங் கெராட்டோபிளாஸ்டி PENETRATINGKERATOPLAS அறிவிக்கப்படும் கருவிலி படுத்த ஒரு பகுதியாக மற்றும் மாற்றப்படுகையில் அடுக்கு கருவிலி அமைப்பு லேமரா LAMELLER KERATOPLAS என அழைக்கப்படுகிறது. கெராட்டோபிளாஸ்டி என்பது கருவிலி படலத்தின் செயல்பட அறுவை சிகிச்சையை குறிக்கிறது. கண்புற அறுவை சிகிச்சை
പലരും പിത്തപ്പയിൽ കർക്കട വേദന വൈദ്യുത ചികിത്സ കർക്കട പലരും കുടുംബ ആരോഗ്യமான ஒரு குடும்பம் அர்த்தமையா